நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேருந்தில் மிதமான கூட்டம் இருந்தது. திடீரென ஒரு சத்தம். பலார் பலார் என்ற அந்த சத்தம் வந்த திசையில் பார்த்தேன். அவன் கன்னத்தில் கை வைத்தபடி நின்றிருந்தான். அறிந்தது அவளாகத்தான் இருக்க வேண்டும். நானும் ஒரு வாரமாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். அவள் ஏறும் பேருந்து நிறுத்தத்தில் ஏறுவான். அவளுக்கு பின்னால் போய் நின்று கொள்வான். இதுவரை அவன் ஒரு நாள் கூட டிக்கெட் எடுத்ததில்லை. அவனுக்கு 18 வயது இருக்க வேண்டும். ஒரு கசங்கிய சட்டை அணிந்திருந்தான். அழுக்கான ஜீன்ஸும் செம்பட்ட தலையும் ஒரு பிக் பாக்கெட்டை போய் நினைவுபடுத்தியது. முகத்தில் வயது கோளாறை பிரதிபலிக்கும் பருக்கள். அவளுக்கு 40 வயதுக்குள் தான் இருக்க வேண்டும். சுமாரான அழகுதான். அவளிடமிருந்து அடிவாங்கிய பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். அதற்குள் இன்னொரு புண்ணியவதி எழுந்து, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பிடிச்சி வெளியே தள்ளுங்க, பொம்பளைங்களை வருஷத்துக்குனே வருவானுங்க என்றபடி அவனை நோக்கி பாய்ந்தாள். அவன் தலை குனிந்து கொண்டான். அவன் முகத்தில் அவமானம். இந்த காரியத்தை செய்தது அவனல்ல, அவனுடைய வயது. இந்த வயதின் பலவீனத்தை என்னைப் போல் ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான் தெரிந்து வைத்திருக்க முடியும். எனக்கு அவன் தோள் மேல் கை போட்டு அவனுடன் அன்பாக ஆதரவாக பேசவேண்டும் போல் இருந்தது. தாய்ப்பால் குடிக்கிற போது தோன்றாத காமம் கன்றாவியெல்லாம் இந்த 2ஆம் கட்ட வயதில்தான் தோன்றுகிறது. சரியான புத்திமதியும் குடும்ப சூழல் இல்லாமல் மனதின் இழுசக்திக்கு பலியாகும் வாலிபர்கள் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அந்த பெண்ணின் கோபத்திற்கு ஒரு நியாயம் இருப்பது போல் இவனுடைய தாபத்திற்கும் ஒரு நியாயம் இருக்கிறது. என்ன சார் பார்த்துட்டே இருக்கீங்க, காது மேலே 2 போடு போட்டு அடித்து வெளியே தள்ளுங்க என்று அந்த அதிதீவிர பெண்மணி தொடர்ந்து ஆண்களை உசுப்பிவிட்டபடியே இருந்தாள். நல்ல வேளையாக 10 பேர் சேர்ந்து கும்பலாக ஒருவனை அடிக்கிற போது அதில் 11ஆக தன்னையும் சேர்த்து கொண்டு தங்கள் வீரத்தை நினைவுபடுத்திக் கொள்ளும் கோழை ஆண்கள் யாரும் அந்த பேருந்தில் இல்லை. யாரும் அவனை அடிக்க தயாராகவும் இல்லை. நடத்துனர் விசில் ஊதினார். பேருந்து நடுவழியில் நின்றது. அவன் யாருடைய உத்தரவுக்காகவும் காத்திருக்கவில்லை. தலை குனிந்தபடி கன்னத்தை தடவி கொண்டே நடக்க மட்டுமே வரம் பெற்ற ஒரு சவம் போல் அந்த பேருந்தை விட்டு கீழே இறங்கினான். அனைவரும் அவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கி கொண்டார்கள். அது அவன் மேல் கொண்ட மரியாதையினாலோ பயத்தினாலோ அல்ல. சாக்கடை தண்ணீர் நம்மேல் தெரித்து விடாமல் ஒதுங்கி கொள்ளுகிற எச்சரிக்கை தான். நான் அவனையே இரக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன். அந்த துள்ளல் அதிதீவிர பெண்மணி ஜன்னல் வழியாக கைவீசி ஏதோ ஆவேசமாக அவனை திட்டிக் கொண்டிருந்தாள். துப்பவும் செய்தாள். அறை கொடுத்தவள் மௌனமாக நின்றிருந்தாள். அவள்தான் செய்த காரியத்திற்காக வருத்தப்பட்டிருக்கலாம். ஒரு வாரம் கழித்து மீண்டும் அவனை பார்த்து நேர்ந்தது. இப்போது ஒரு திரைப்படத்தின் இடைவேளையின் போது பாப்கார்ன் வாங்கி ஒவ்வொன்றாக வாய்க்குள் எரிந்து கொண்டிருந்தேன். அப்போது மேனேஜர் அறையிலிருந்து அவனை 2 போலீஸ்காரர்கள் காலரை பிடித்து கொண்டு இழுத்து வந்தார்கள். 5-6 பேர் பின்தொடர்ந்து வந்தார்கள். போலீஸ்காரர் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க என்றார். மேனேஜர் அடிக்க தலை குனிந்த போலீஸ்காரிடம், சார் கம்ப்ளைண்ட் வேண்டாம் சார், தேட்டர் பேர் கெட்டுடும், சும்மா விசாரித்து மிரட்டி அனுப்பிவிடுங்க என்றார். போலீஸ்காரர்கள் எப்படி விசாரிப்பார்கள், எப்படி மிரட்டுவார்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு பலியாட்டை போல் அவன் நின்று கொண்டிருந்தான். எல்லோர் பார்வையும் அவன் மேல் படிந்திருந்தது. என் அருகில் 2 சிறுமிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அதில் ஒருத்தி மற்றவளை பார்த்து, திருடன் திருடன் எப்படி இருக்கான் பாரேன், பார்க்கவே பயமாக இருக்குல்ல, அதான் போலீஸ் பிடிச்சி இழுத்து போகுது என்றாள். எனக்கு இப்போது அவன் மேல் பரிதாபம்தான் வந்தது. என்னை பொறுத்தவரை அவன் ஒரு குற்றவாளி அல்ல, நோயாளி. அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அல்ல, குணப்படுத்த வேண்டியவன். அவனுக்கு தேவை போலீஸ்காரர்கள் லட்டி அடியோ பூட்ஸ் மீதியோ அல்ல, அன்பான அரவணைப்பான வைத்தியம். கூட்டத்தில் இன்னொருவர், என் ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சார், சீஸ் மை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய், டீசன்ட் ஃபேமிலி சார், நீங்கள் இவனை எப்படியே விட்டுட்டா கூட கவலை இல்லை, ஆனால் கம்ப்ளைண்ட் வேண்டாம் சார் என்று மன்றாடினார். சரி விடுங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம், இந்த பொறுக்கியை நாங்களே பார்த்துக்கிறோம் என்று போலீஸ்காரர் எல்லார் முன்னிலும் அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார். அந்த பலாரின் அதிர்ச்சியில் அருகிருந்த 2 பெண்களுக்கு கைகள் உதறுவதை கவனித்தேன். முதலில் பாப்கார்னில் 2ம் சில துளி கொக்கோகோலா தரையில் சிந்தியது. அந்த பெண்கள் அதற்கு மேல் அங்கு காத்திருக்காமல் தேட்டருக்குள் ஓடினார்கள். இப்போது போலீஸ் அவனை இழுத்து கொண்டு கீழே போனது. கூட்டம் கலையத் தொடங்கியது. சிலர் மட்டும் என்ன நடந்தது என மேனேஜரிடம் விசாரித்தார்கள். அவர் யாருக்கும் பதில் சொல்ல விரும்பவில்லை. அதற்குள் படம் போட்டு விட்டார்கள். இப்போதுதான் அந்த பெண்மணியை கவனித்தேன். அவள்தான்
பேருந்தில் அந்த பையனை கன்னத்தில் அறைந்தவள் மீண்டும் அவளையே தொடர்ந்து வந்து தொந்தரவு செய்திருக்கிறான். தேட்டர் இருட்டில் அவள் மெல்ல நடந்து வந்து கணவன் அருகில் நின்று கொண்டாள். எல்லோரும் பரவியும் அவள் மேல் நிலை பெற்றது. படம் வேண்டாங்க, வீட்டுக்கு போகலாம், எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க என்றாள் அந்த பெண்மணி. அவர்கள் இருவரும் கீழே இறங்கி ஒரு ஆட்டோ பிடித்து தேட்டர் கேட்டை தாண்டி போகும் வரை அவர்களே பார்த்து கொண்டிருந்தேன். மீண்டும் 2 வாரம் கழித்து அவனை சந்தித்தேன். இப்போது அதே பேருந்தில் அந்த பெண்மணி அருகில்தான் அவன் நின்றிருந்தான். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. திடீரென பேருந்தில் செக்கிங் வந்துவிட்டார்கள். ஒவ்வொருவராக டிக்கெட் எடுத்து காட்டிக் கொண்டிருந்தோம். பரிசோதகர் அவனிடம் வந்தார். டிக்கெட் எடு. அவன் மௌனமாக இருந்தான். டிக்கெட் எடுக்கலையா? எங்கிருந்து வர? கீழே இருங்க என்றார். அவன் முதுகை பிடித்து பரிசோதகர் தள்ளினார். எல்லோரும் அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தோம். அப்போது அந்த பெண்மணி பேசினாள். சார், அவன் ஊமை சார், அவனுக்கு சேர்த்து நானே டிக்கெட் எடுத்துட்டேன். இதா சார் என்று ஒரு டிக்கெட்டை பரிசோதகரிடம் நீட்டினாள். அவன் டிக்கெட் மேல் ஒரு டிக்கெட் அடித்து அவனுடைய கையில் திணித்தார். அவன் கவனமில்லாமல் அதை வாங்கி கொண்டு தன் சட்டை பையில் போட்டுக்கொண்டான். பேருந்து புறப்பட்டது. 2 வாரம் கழித்து மீண்டும் அவனை சந்தித்தேன். மெரினா பீச்சில் கடலுக்கு மிக அருகில் கடலை பார்த்தபடி நின்றிருந்தான். நான் அவனிடமிருந்து 20 அடி தூரத்தில் அமர்ந்திருந்தேன். திடீரென அவன் கையிலிருந்து ஏதோ ஒன்று தவறியது. காற்றிலிருந்து பறக்கத் தொடங்கியது. அவன் அதை பின்தொடர்ந்தே வந்தான். ஒரு இடத்தில் கீழே விழுந்தது. குளிந்து எடுப்பதற்குள் அது மீண்டும் பறந்து காற்றில் பறக்க ஆரம்பித்தது. அந்த காகிதத்தை வானத்தை அண்ணாந்து பார்த்தபடி பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தான் அவன். அந்த காகிதம் என் அருகில் என் காலடியில் விழுந்தது. அதை நான் எடுத்தேன். அவன் என்னை நோக்கி இப்போது ஓடி வந்து கொண்டிருக்கிறான். அந்த காகிதத்தை பார்த்தேன். அது ஒரு பேருந்து பயணச்சீட்டு. அதன் பின்புறத்தில் குட்டி எழுத்துக்களால் இவ்வளவும் எழுதியிருந்தது. உன்னை குப்பை தொட்டில் எறிந்த பாவி நான். என் சுயநலத்திற்காக உன்னை அனாதையாக்கி ஆக்கிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை பின்தொடராதே. என் கணவருக்கு நீ வந்தா பாவ வாசல் தெரியுது என்று சொல்கிறார். என்றும் உன் நினைவோடு உன் அம்மா. அவன் அந்த காகிதத்தை என் கையிலிருந்து கவனமாக வாங்கி சட்டை பைக்குள் வைத்து கொண்டான். அதன் பிறகு அவன் அந்த பேருந்தில் வருவதே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.